ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்கவிலை நிலவரம் என்ன. ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடிவில் வந்து தங்கவிலை வந்து எப்படி அப்டேட்டாக இருக்குது, ஸோ நாளைக்கு காலையில் வந்து எவ்வளோ ப்ரைஸ் நம்ம எதிர்பார்க்கலாம், அதுக்கப்புறம் எந்த மாதிரி எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கவனிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம லைவ்லன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா யூஎஸ் டாலர்ஸில் வந்து ஒரு ரவுண்ட்ஸ்க்கு வந்து $1876 வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராமுக்கு வந்து $45 இன்க்ரீஸ் ஆன ஒரு சிச்சுவேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனான ஒரு சிச்சுவேஷனில் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆனது கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஸோ 1876 வந்து மெயின்டைன் ஆகிடுச்சு. ஸோ இது இல்லாமல் வந்து சில்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு ரவுண்ட்ஸ்க்கு வந்து $24.27 வந்து போய்கிட்டு இருக்கு. சில்வர் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து இதே ஸ்டேஜில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட வந்து கூடவும் இல்லை குறையவும் இல்லை, ஆல்மோஸ்ட் சேம் ப்ளஸ்லாம் போயிட்டு இருக்குது. நம்ம ஒரு ப்ரைஸ்லாம் சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து 30 காசுகள் இன்க்ரீஸ் ஆன ஒரு சிச்சுவேஷனில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது இல்லாமல் நம்ம DXY அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னா ஒரு நெகட்டிவ் ஜோனில் இருந்த DX வந்து கொஞ்சம் வந்து பாசிட்டிவாக வந்து வந்திருக்கு. ஸோ 92.97 இருக்குது. அதாவது 0.08% வந்து நெகட்டிவான ஒரு இதில் தான் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது 0.3% மேலே வந்து நெகட்டிவாக இருந்துச்சு. அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். இது ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஎஸோட எக்கனாமிக் டேட்டா வந்து கொஞ்சம் வந்து பாசிட்டிவாக இருந்தது தான். ஸோ இது இல்லாமல் வந்து யூஎஸோட 10-year பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து நெகட்டிவ் ஜோனில் தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. இது இல்லாமல் நம்ம இன்றைக்கி யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி கம்ப்ளீட்டாகவே வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. டவ் ஜோன்ஸ், அதுக்கப்புறம் S&P 500, அதுக்கப்புறம் நாஸ்டாக் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு டவுன் ஸ்டேஜில் வந்து போயிருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவிட் சிச்சுவேஷன் வந்து ரொம்பவே வந்து மோசமாக வந்து யூஎஸில் வந்து போய்கிட்டு இருக்கு. அதிகமான கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு நெகட்டிவ் ஜோனில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஆயில் ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆயில் ப்ரைஸும் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. ஆஃப்ரிக்கா அதுக்கப்புறம் வந்து ஈரானில் நடக்கிற சில ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயில் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நெகட்டிவாக வந்து போயிடுச்சு. ஸோ இது வந்து டாலர் இண்டெக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு சிச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ மொத்தத்தில் வந்து இன்றைக்கின்னு இல்லாமல் இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து இப்போ வரைக்கும் நம்ம கவனிக்க இன்ஃபர்மேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா யூஎஸோட கொரோனா வைரஸ் கேஸ் தான். ஸோ அதான் வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக வந்து இருக்குது. ஸோ வேக்சின் நியூஸா இல்லைனா கொரோனா வைரஸ் கேஸா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து வேக்சின் நியூஸ் வந்துச்சுன்னா வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து குறையும், கொரோனா வைரஸ் கேஸ் வந்துச்சுன்னா வந்து மறுபடியும் கூடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து கேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. வின்டர் வரதுக்குள்ளே இப்படி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய த்ரெட்டாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது இல்லாமல் வந்து நம்ம இன்றைக்கி இந்தியன் ருப்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக வந்து இந்தியன் ருப்பி வந்து கொஞ்சம் வந்து வீக்கனாக இருக்குது. $1 வந்து பார்த்தீங்கன்னா $74 காசுகள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்து என்னதான் இன்றைக்கி வந்து இந்தியாவோட ரிப்போர்ட்ஸ் சிலது வந்து பாசிட்டிவாக வந்திருந்தாலும் US டாலருக்கு அகேன்ஸ்டாக வந்து இந்தியன் ருப்பி வந்து கொஞ்சம் வீக்கனான ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா 10:30 மணிக்கு வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து அப்டேட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு கூடின விலையில் தான் வந்து அப்டேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து நாளைக்கு 12:30 மணிக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஒரு பெரிய மேஜர் ரிப்போர்ட்ஸ் எதுவுமே இல்லை. எக்கனாமிக் ரிப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் இந்த ஏஷியன் ட்ரேடிங் செஷனில் வந்து எப்படி கோல்ட் ப்ரைஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மட்டும் தான் வந்து கவனிக்கணும். ஸோ நாளைக்கு எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸ் அப்டேட் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றலாம் வந்து நம்மளோட அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.